தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 22 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தையே உலுக்கிய கும்பகோணம் பள்ளி தீ விபத்தில் உயிர் தப்பிய மாணவி ஜெனிஃபர் தன் விடாமுயற்சியால் இன்று தமிழக அரசின் ஊரக வளர்ச்சித்துறையில் உதவி இயக்குநராக பதவியை பெற்று பலருக்கும் முன்னுதாரணமாக மாறியுள்ளார். 2004 ஜூலை 16ஆம் தேதி கும்பகோணம் கசிராமன் தெருவில் இருந்த ஆரம்ப பள்ளியில் ஏற்பட்ட கோர தீ விபத்தில் 94 மாணவ மாணவியர் உயிரிழந்தனர். அன்று 4ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த ஜெனிஃபர் தீ பிடித்த போது தரைத்தளத்தில் இருந்ததால் தன் தம்பியுடன் சேர்ந்து நூழிழையில் உயிர் தப்பினார். அந்த கொடிய நாளில் தன் நண்பர்கள் பலரை இழந்த வலி இன்றும் அவரது மனதில் ஆழமாக பதிந்துள்ளது. ஆனால் அந்த துயரத்தை வெற்றியாக மாற்றிய ஜெனிஃபர் கடும் உழைப்பின் மூலம் உயர்கல்வி பயின்று TNPSC தேர்வுகளில் சிறப்பாக வெற்றி பெற்று அரசு அதிகாரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அரசு பள்ளியிலேயே படித்து தன் ஊரில் முதல் பெண் அதிகாரியாக உயர்ந்துள்ள அவரது கதை பல இளைஞர்களுக்கு பெரும் உத்வேகத்தை அளித்து வருகிறது. இந்த சாதனையை பற்றி பேசிய ஜெனிஃபர், அந்த தீ விபத்தில் இழந்த என் நண்பர்களின் கனவுகளையும் என்னுடன் சுமந்து செல்கிறேன். அவர்களுக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் உழைத்தேன். இன்று அரசு பணியில் சேர்ந்திருப்பது எனக்கு மட்டுமல்ல, அந்த விபத்தில் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் ஒரு நம்பிக்கையாக இருக்கும் என்று உணர்ச்சி பொங்க கூறியுள்ளார். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பாராட்டை பெற்றுள்ளது. பல அரசியல் தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் ஜெனிஃபரின் போராட்டத்தையும் வெற்றியையும் புகழ்ந்து வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.